ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா காலம் விட்ஜெட். லாஸ்ட் டைம் பார்த்த அந்த ரோ விட்ஜெட்டோடைய கோடையே நம்ம யூஸ் பண்ணி அதில் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஹைட்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்த இந்த டீட்டெயிலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். அடுத்தது இங்கே ரோன்னு இருக்கிறதுக்கு பதிலாக காலம்னு மாற்றுங்க. ஆப் பாரோடைய அந்த டெக்ஸ்ட்லையும் காலம்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? மெயின் ஆக்சஸை வந்து ஸ்டார்ட்டில் வைக்கலாம், கிராஸ் ஆக்சஸையும் ஸ்டார்ட்டில் வச்சிடலாம் பிகினிங்கில். இப்போ சேவ் பண்ணுவோம். இப்போ நமக்கு எல்லா கண்டெய்னரும் காலம் வைஸ் அலைன் ஆகிடுச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டாக் ஆன மாதிரி காலம் வைஸ் அலைன் ஆகிடுச்சு. ஸோ ரோ விட்ஜெட்டில் நம்ம இந்த இடத்துல இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஆக்சஸில் எக்ஸ் ஆக்சஸில் வந்து நமக்கு அலைன் ஆச்சு. காலம் விட்ஜெட்டில் மாற்றின உடனே டாப் டு பாட்டம்னு சொல்லிட்டு ஒய் ஆக்சஸில் நமக்கு இந்த மாதிரி அலைன் ஆகிடுச்சு. ஸோ காலமுக்கும் ரோவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இது தான். அடுத்தது இதோடைய பொசிஷனை இப்போ ரோ விட்ஜெட்டில் நம்ம மாற்றின மாதிரியே இதையும் நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எண்டு பாயிண்ட்டு, ஸ்பேஸ் ஈவன்லி இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நம்ம எங்கே வரணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ரோ விட்ஜெட்டில் இந்த அலைன்மெண்ட்டெல்லாம் நம்ம மாற்றுறதுக்காக எதை ஆல்ட்ரு பண்ணோம்? மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட்டு, எண்டு இதெல்லாம் கொடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அலைன் ஆச்சு. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்னன்னா காலமுக்கு வந்து கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணோம். ஸோ கிராஸ் ஆக்சஸும் நமக்கு அந்த மாதிரி அதோடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி மாறிச்சு. இப்போ இங்கே நம்ம மெயின் ஆக்சஸில் என்ன பண்ண போகிறோம்னா எண்டுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ எனக்கு அந்த பொசிஷன் வந்து டாப்பில் இருந்து எண்டுக்கு நமக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டில் போயிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நமக்கு வந்து இந்த அலைன்மெண்ட் வந்து மூவ் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல வெறும் காலமில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். இந்த விட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிற இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து அதுக்கு விசிபிளாக தெரியாது. இந்த இடத்துல இருக்கிற அந்த காலம் டாப் டு பாட்டம் இந்த கண்டெய்னருடைய விட்த் சைஸு அண்ட் ஹைட் சைஸ் எவ்வளவோ அதுக்கு பேஸில் தான் இந்த இடத்துல அதோடைய மூமெண்ட் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணணும். கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணி இதை வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம அலைன் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா லாஸ்ட்டு ரோ விட்ஜெட்டில் ஹைட்டு க்ரியேட் பண்ண மாதிரி இதில் விட்த்து நம்ம க்ரியேட் பண்ணணும். விட்த் வந்து ஒரு 100ன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போது கிராஸ் ஆக்சஸில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் எண்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தேன்னா எனக்கு இப்போ இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ் ஆக்சஸ்லேயுமே நமக்கு இந்த கண்டெய்னர்ஸ் மூவ் ஆகும். அடுத்தது மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்பேஸ் ஈவன்லின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ ஸ்பேஸ் ஈவன்லி நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகுது. கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டில் என்ன பண்ணலான்னா சென்டர் கொடுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு எல்லா கண்டெய்னரும் சென்டர் அலைன்டில் வருது. அதே மாதிரி எல்லாமே ஈவன் ஸ்பேஸில் நமக்கு வந்து ஸ்பேஸ் அவுட் ஆகுது. ஸோ ஒரு கண்டெய்னர் ஆர் கண்டென்ட்டை ரோலையோ இல்லை காலம்லையோ நம்ம அசைன் பண்ணிவிட்டு அதை எப்படி அலைன் பண்ணுறது, எப்படி ஒன்றோட ஒன்று ஸ்டாக் பண்ணுறது அப்படின்றது இந்த காலம் அண்ட் ரோ விட்ஜெட்ஸை வச்சு நம்ம பார்த்தோம்.